எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். பல நன்மை செய்கிற தேவன் சோதனைக்கு மேலாய் உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக போக்கை உண்டாக்குவார். இன்னைக்கு சோதனை வேதனை உலகமே ரணகலமாக இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் யுத்தங்களும் ரத்தங்களும் நோயும் பேயும் ஜாதி பிரச்சனையும் மத பிரச்சனையும் இதெல்லாம் பெரிய பெரிய சோதனை. இது எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவ சாட்சியாக நிற்கும்போது சோதனை நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையே தாங்கத்தக்கதாய் சோதனையை ஜெயிக்கத்தக்கதாய் சோதனையை ஜெயிக்கத்தக்கதாய் சகிக்கணும், ஜெயிக்கணும், தேவனுக்கு சாட்சியாக நிற்கணும். சோதனை தேவன் சோதனையை ஜெயித்தா சாதனை, சோதனையை தோத்தா நரக வேதனை. ஆகவே சோதிக்கப்படும்போது அது நமக்கு சோறு உண்டாக்கும். ஆனால் அந்த சோதனையில் ஒரே ஒரு சின்ன ஜெபம். தேவன் என்ன செய்வார்? சோதிப்பதற்கு திராணிக்கு மேலாக இடம் கொடாமல் தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். இதை தெரியாமல் தான் அநேக ஜனங்கள் சோதனையில் வேதனையில் சிக்கி சோதனையில் சோர்ந்து போய் மடிந்து போகிறார்கள். ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் சோதனையும் வேதனை இருக்கும். ஆகவே அதை மாற்றிக்கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவர் எல்லா சோதனையும் சாதனையாய் மாற்றி இன்னைக்கு உலகத்தில் தேவன் என்றும் ராஜா என்றும் கிறிஸ்து என்றும் கர்த்தர் என்றும் தேவாதி தேவன் என்றும் இயேசு பிறக்கும் போது எவ்வளோ சோதனை. தலை சாய்க்கு இடம் இல்லை, சத்தத்தில் இடம் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் சொல்லாத இடமே கிடையாது. வந்தது தரித்திரம், பிறந்தது தரித்திரம், வந்தது சரித்திரம், சரித்திரத்தோடு சேர்ந்து கொண்டால் நீங்கும் நம்முடைய தரித்திரம். ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்துக்காக இந்த வார்த்தைக்காக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பலவித சோதனையெல்லாம் சாதனையாகி மாற்றி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆகவே சோதனை கண்டு சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரே ஒரு சின்ன ஜெபம் எல்லா சோதனையும் சாதனையாய் மாற்றி தருவார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம். எல்லா சோதனையும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.